அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம இந்த பதிவில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் மற்றும் செயல்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, தொடக்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவை அளிப்பதன் மூலமாக பள்ளிகளில் அவங்களுடைய சேர்க்கை விகிதத்தை அதிகரித்தல், இடைநிற்றலை குறைத்தல், தாய்மார்களின் வேலை சுமையை குறைத்தல், ஊட்டச்சத்து குறைபாடை நீக்குதல், குறிப்பாக இரத்த சோகை குறைபாட்டினை அறவே நீக்குதல், இதெல்லாம் தான். இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 2022 செப்டம்பர் 15 மதுரை மாவட்டம் நெல்பேட்டை அப்படின்ற இடத்துல தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் 1545 அரசு தொடக்க பள்ளிகளை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. தென் 2023 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளிலும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தினாங்க. அதன் பிறகு 2024 ஜூலை மாதம் 15ஆம் தேதி காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தினாங்க. இப்ப 2025 பட்ஜெட்ல நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் செயல்படுத்தும் முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் ஒருங்கிணைந்த சமையல் கூடங்கள் மூலமா சமைச்சு அதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. கிராம ஊராட்சி மற்றும் மலைப்பகுதிகளில் கிராம சபை மூலமாகவும் சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இந்தியாவிலே முதலாக காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கு. இந்த திட்டத்தை தொடங்கி வைத்ததன் மூலமாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்திருக்காங்க அப்படின்றத நம்மளால கன்ஃபார்ம் சொல்ல முடியும். இந்த திட்டத்தை தொடங்கி வைத்ததற்காக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை மக்கள் தாய்மானவர்கள் அழைக்கிறதா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 2 இடங்களில் பேசியிருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு செயலியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கான கண்காணிப்பு குழுக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, மாநில அளவு, மாவட்ட அளவு, மாநகராட்சி அளவு, நகராட்சி அளவு, மேலும் வட்டார அளவு, பள்ளி அளவிலான குழுக்கள் வச்சு அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இந்த ஸ்கீமை கரெக்டாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய இன்னொரு முக்கிய சிறப்பம்சமாக, இந்த திட்டத்துக்காக மாணவர்கள் காலையில் 8:30 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுறதாகவும், சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியாக பழகிற ஸ்கில்ஸ் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நம்ம இதே போல இன்னொரு குரூப்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.